like, subscribe, and hit that bell icon to get all the latest updates. அப்படின்னா இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஸ்னோபால் அப்படிங்கிற சாப்டரில் பாகம் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது நம்ம வாரன் பஃபட்டோட வாழ்க்கை வரலாறு நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கிறோங்க. இதில் நீங்கள் இடையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு புரியாது. அதனால் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் போகலாம். இப்போது நம்ம பஃபட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு பெண்மணி வந்து பஃபட்டோட வாழ்க்கைக்குள்ளே வராங்க. இவங்க வந்து 3வது பெண்மணி. அவங்க பேர் வந்து அஸ்ட்ரீட் அப்படின்னு வருதுங்க. இவங்க ஏன் உள்ளே வராங்க அப்படின்னா சூசி வாரன் பஃபட்டோடைய மனைவி வந்து பஃபட்டை விட்டுட்டு ஒமகா விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து பஃபட்டை ஒரு கேர்டேக்கராக வரக்கூடியவங்க வந்து ஆஸ்ட்ரிட். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஃபட்டுக்கு தேவையான சமைக்கிறது, வீட்டை பராமரிச்சுக்கிறது, தோட்டங்களில் போயிட்டு விவசாயம் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் போயிட்டு வெளியே போயிட்டு ஸ்டோரில் போய் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இது வந்து சூசிக்குன்னு தெரியும். சூசியை வந்து இவங்களுக்கு தொலைபேசியில் அழைச்சி இது மாதிரி நீங்கள் பஃபட்டு கூட இருக்கிறது உறுதுணையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காலங்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண்மணி வந்து பஃபட்டோடைய வீட்லேயே வந்து தங்குறாங்க. இவங்க வந்து சூசியோட 16 வயசு இளமையானவர்கள், அதாவது வயது குறைந்தவர்கள். சரிங்களா? இப்படி இருக்கும்போது வாரன் பஃபட்டோட வீட்லேயே வந்து இவங்க வந்து தங்குறாங்க. தங்கி பஃபட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க. இது வந்து சூசிக்கு இடையில ஏற்றுக்கொண்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது சூசிக்கு. ஏன்னா பொசிஷனஸ் எல்லாத்துக்குமே இருக்கு இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இவங்க மேலேயும் பொசிஷனஸ் இருக்குது. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஃபட் வந்து என்றைக்குமே வந்து ஒரு சூசிக்கு தான் வந்து மிகப்பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸு கொடுப்பாங்க. இது வந்து அஸ்ட்ரீட்டுக்கும் தெரியும். இருந்தாலும் அதை வந்து ஒரு மௌனமாக வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. சுசியை வந்து பார்த்திங்கன்னா இவங்க சுசியை பார்க்கும்போது மிகவும் ஒரு தெய்வத்தை வணங்குற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பப்ளிக்காக போகிறாங்கன்னு வைங்களேன், பஃபட்டும் சூசியும் அஸ்ட்ரீட் 3 பேரும் பப்ளிக்காக போகிறாங்க அப்படின்னா பப்ளிக் அப்பியரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பஃபட்டும் சூசி மட்டும்தான் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து அஸ்ட்ரீட் வந்து இருக்க மாட்டாங்க. வெளியே யாராச்சும் இவங்க யாருன்னு கேட்டால் கூட இவங்க வந்து ஹவுஸ் கீப்பர், வீட்டு வேலைக்காரங்க அப்படின்ட்டு தான் வந்து பஃபட்டும் சூசியும் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து அஸ்ட்ரீட் காயப்பத்தை ஏற்படுத்தினாலும் அதையும் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஓகே, நம்ம இன்னொருத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறோம், இந்த மாதிரியான கசப்பான விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் வந்து ஆஸ்ட்ரிட் இருக்கிறாங்க. இதே சமயம் வந்து சூசி வந்து அவங்களோட கேரியரை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃபட் வந்து அவர் தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. நம்ம வந்து சூசிக்கு துரோகம் பண்ணிட்டோமோ, நம்ம குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், 24 மணி நேரம் பணம் பண்ணுறதுலேயே நம்ம டைம் அதிகமாக செலவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அதை நினச்சி மிகப்பெரிய அளவில் வந்து வருத்தப்பட்டுருக்குறாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா கேத்ரின், அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய சிஇஓ, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்ட்ரீட் கூட வந்து முகம் கொடுத்தே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு தொலைபேசியில் வந்து பஃபட்டுக்கு கால் பண்ணால் கூட அஸ்ட்ரீட் ஃபோனை எடுத்தால் எந்த ஒரு பதிலுமே அவங்க எடுத்துகிட்டு வராது. ஃபோனை வச்சுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா பஃபட் திரும்பி வாங்கி பேசுகிற வரைக்கும் எந்த வார்த்தையுமே பேச மாட்டாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா பஃபட் வீட்டுக்கு வந்தால் எப்படியாச்சும் வந்து அஸ்ட்ரீட் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே தள்ளுறக்கே தான் பார்ப்பாங்களே வெளியே, அஸ்ட்ரீட் கூட வந்து விட்டு பேசுறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு மீட்டிங்க்கு போனால் கூட அந்த இடத்துல வந்து அஸ்ட்ரீட் வந்து மௌனமாக தான் இருப்பாங்க. அந்த இடத்துல கேத்ரினும் பஃபட்டும் நல்லா பேசிகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கேத்ரினாக்கு வந்து அஸ்ட்ரீட்டை வந்து ரொம்பவே பிடிக்கல. இதில் வந்து சொல்ல வர்றது இந்த ஒரு விஷயம் தான் வந்து சொல்ல வராங்க. அதே காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பஃபட் வந்து சுசிக்கு வந்து அதிக அளவில் வந்து பொருளாதார சுதந்திரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா சூசியை வந்து பஃபட் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கோன்னு நினச்சாரு. ஏன் அப்படின்னா சூசிக்கிட்ட வந்து பெர்க்ஷை ஹேத்வே ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் கணிசமான அளவு சூசிக்கிட்ட இருக்குது. பஃபட் என்ன சொன்னார் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் அந்த பெர்க்ஷை ஹேத்வே ஷேரை நீ விற்கக்கூடாது, உனக்கு தேவையான பணம் செலவுகள் எல்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கில் வந்து கொஞ்சம் எப்போவுமே கொடுக்கக்கூடிய பணத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து பணம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து சூசியோடைய நண்பர் வந்து சார்லஸ்
சார்லஸ் வாஷிங்டன் அப்படிங்கிறவங்க வந்து பஃபெட்டுக்கு வந்து ஒரு $25,000 வந்து கடனாக கேட்குறாங்க. எப்பவுமே வந்து பஃபெட் பார்த்தீங்கன்னா வராது, கடன் கொடுத்தா திருப்பி வராது அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து எப்பவுமே கடன் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த இடத்துல வந்து சூசியை வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த இடத்துல பஃபெட் வந்து அந்த கடனை வந்து அந்த நபருக்கு கொடுக்குறாரு. ஒரு கண்டிஷனோடு கொடுக்குறாரு, 7 மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு. ஆனால் அந்த நபர் அந்த பணத்தை திருப்பி தரலை. இதன உடனே பஃபெட்டுக்கு வந்து என்றைக்குமே வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றலை அப்படின்னா அவருக்கு பயங்கர கோவம் வரும். ஸோ அதனால் திருப்பி கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த பணத்தை வந்து திருப்பி வாங்கினதாகவும் சொல்கிறார். இப்படி தான் வந்து சுசியோட வாழ்க்கையும் கேத்ரினோட வாழ்க்கையும் அஸ்ட்ரிட்டோட வாழ்க்கையும் போயிட்டுருக்குதுங்க. இந்த ஒரு சூழ்நிலை இவங்களாம் எப்போ இறந்தாங்க? பஃபெட் வந்து இன்றைக்கி வந்து 95 வயசு ஆக போகுதுங்க. ஆனாலும் இன்னும் உயிரோடு இருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, உங்களை சுற்றி இருந்தவங்க யாருமே உயிரோடு இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எந்தளவுக்கு வெறுமையாக இருக்கும். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 2001 வந்து கேத்ரின் வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 83 வயது. எப்படி இறந்தாங்க அப்படின்னா, ஒரு குதிரை ஓட்டம் நடக்கும் இல்லைங்களா, 80 வயசுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தேவைங்களா? குதிரை ஓட்டம் மேலே ஏறி வந்துட்டு சும்மா ஒரு குதிரையில் போயிட்டு வர்றது, ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி மேலே ஏறும்போது கீழே தவறி விழுந்து காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிப்பட்டு இறந்துட்டாங்க. அப்போ 2004 சூசியும் பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் வந்துருச்சு. எங்கேன்னா வந்து கர்ப்பப்பையில் அந்த முட்டை இருக்குது இல்லைங்களா, பெண்களுக்கு அந்த முட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த முட்டை இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கேன்சர் உருவாகி அந்த அம்மாவும் இறந்துடுறாங்க. அஸ்ட்ரிட்டு பார்த்திங்க அப்படின்னா 2023 இறந்துடுறாங்க. பஃபெட் கூட இருந்த சார்லி மாங்கரும் இறந்துட்டாங்க. இப்போ அந்த மனுஷன் வந்து தனியாக இருக்கிறாரு. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ இடையில நடந்த போர்டு மீட்டிங்களோட இதுக்கு மேலே நான் போர்டு மீட்டிங்கில் கலந்துக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு காலத்தில் சிறு வயதில் நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கும்னு ஆசைப்பட்ட மனிதன் இன்றைக்கி வந்து 95 வயசு ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு வெறுமையோட உச்சத்துக்கே போயிட்டு இருக்காரு. இதுதாங்க மனித வாழ்க்கை. நம்ம மீதி அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். அடுத்த சாப்டர் கொஞ்சம் சிக்கலாகவே இருந்தது. கொஞ்சம் 2-3 தடவை படித்து பார்த்தா புரியலை. நான் திருப்பி நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் கூட வந்து வீடியோ போடுறேங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.